குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த பயிற்சி வரும். உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றியான பயிற்சி. குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணையக்கூடிய பயிற்சி, சுக்கிர பகவானுடைய நவகிரக பயிற்சி. இது எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. குருனாவே பெருங்கொண்ட பணம், உங்க ஒழுக்கம், தன்மானம், நல்ல ஒரு ஆன்மீகம் எல்லாமே குரு தான். அடுத்து சுக்கிரன் திடீர் யோகம். எப்படி திடீர் யோகம்? ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களா, மனைவி, கலை, இசை எல்லாமே அதிகக்கூடிய நேரம். அது போய் எங்க போய் நிக்குது? தினத்துல போய் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. எப்ப ஆகிறாரு? மே மாசம் 15ஆம் தேதி. எப்படி 14ஆம் தேதி நைட்டு ஆகிற 15ஆம் தேதி பயிற்சி ஆகுது. ஆகி ஜூன் மாசம் 8ஆம் தேதி வரை இந்த யோகம் இருக்கு. பார்த்துங்க, வருஷத்துல ஒரு வாட்டி தான் வரும் இந்த யோகம். நல்லா பாருங்க. எல்லாரும் படிக்கிறீங்களா, தொழில் பண்றீங்களா, வேலை பார்க்குறீங்களா, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும். ஏன்னா அது பரிவர்த்தனை யோகமா இருக்கு. யாரு? புதனுடைய வீட்டுல சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டுல புதனும் இருக்கும்போது இது சில பேருக்கு யோகத்தை அள்ளி கொடுத்துரும். அப்போ உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரன் எப்படி இருக்காரு மட்டும் பார்த்துக்கிட்டு பலனுங்க துல்லியமான பதிவு கண்டிப்பா கிடைக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்போதுமே சரி, தனுசு ராசிக்காரங்க ஒரு அமைதியான குணம். எப்படி? இதுலயுமே ஒரு அமைதியான குணம், அனுசரிச்சு போறக்கூடிய குணம், நல்ல ஒரு தன்மையான குணம், ஒரு நிர்வாக திறமைய கரெக்டா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய குணம் தனுசு கிட்ட மட்டும் நிறைய இருக்கும். நல்லவனுக்கு நான் நல்லவன், கெட்டவனுக்கு நான் நல்லவன். ஏன்னா யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், எல்லாருமே அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை, குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய திறமையான குணம் எல்லாமே தனுசு கிட்ட இருக்கும் இருக்கும் இருக்கும். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம்னா இவங்கள்ட்ட பார்த்துக்கலாம். நல்ல ஒழுக்கம்னா எதுவுமே பார்த்தோன்னு செய்யக்கூடிய மைண்ட் பவர், ஷார்ப்பான மைண்ட் தனுசு கிட்ட மட்டும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நல்லா தெரியும். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில சுக்கிரன் வருஷத்துல ஒரு வாட்டி உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து நிற்கிறார். அதனால இந்த யோகம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது நல்லா பாருங்க. உங்களுக்கு சுக்கிரன் 6ஆம் வீட்டு அதிபதி. எப்படி? 6ஆம் வீட்டு அதிபதி. எதிரி, பகை, கடன், பிரச்சனை, வம்பு, வழக்குக்கு அதிபதி அவர்தான். சரி, எதிரியை வெல்லக்கூடிய திறமையும் காட்டுறது அவர்தான். சரி, அடுத்து 11 நம்ம கெட்டதை சொல்ற நல்லதுல என்ன இருக்கு? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, பெருங்கொண்ட பணம், மூத்த சகோதர உறவு. எப்படி? மூத்த சகோதர உறவு, உங்களுடைய மனைவியுடைய வேலை, தொழில், வருமானம், மனைவியுடைய குழந்தை, குடும்பம் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல அதிகமா இருக்குது. கலை, இசை, பெரிய மேற்படிப்பு, பட்டப்படிப்பு எல்லாத்துலயும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணும்னா அந்த 11ஆம் இடம் தொடர்பு இருக்கணும். சரி, இப்படிப்பட்ட கிரகம் எங்க போய் நிக்குது? 7ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி சேர்ந்து இருக்குது. அதனாலதான் இந்த வீடியோ குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி போனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஏன்னா உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி முதல் படி. ஏன் இந்த சுக்கிர பயிற்சி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? என்ன காரணம்? ரொம்ப நாளா அவர் இருக்க மாட்டாரு. எப்படி? ரொம்ப நாளா இருக்க மாட்டாரு. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த குருவை இந்த சுக்கிர பகவான் தொடுவார். அப்ப எப்போது தொடுறாருன்னா மே மாசம் 14ஆம் தேதி தொட்டு ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்குள்ள டைம் இருக்கு. அப்ப கொஞ்சம் சொற்ப நாள் மட்டும்தான். அப்ப ஜூன் 8க்குள்ளதான் இந்த விஷயம் யோகம் இருக்குன்னு சொல்லுது. ஒண்ணும் இல்லைங்க, பெருங்கொண்ட பணத்துக்கு குரு சொல்றோம். பணம், குரு, நகை, சேமிப்பு எல்லாமே குரு தான். திடீர் யோகம் வரணும்னா சுக்கிரன் தான். அதெல்லாம் உங்களுக்கு 6க்கும் 11 கூட வர்றாரு. அதனாலதான் தெளிவா இந்த விஷயத்த நான் கொண்டு போய் சேர்க்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அப்ப ஜாதகத்தை பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? மூல நட்சத்திரமா, பூராடமா, உத்திராடம் பிறந்திருப்பீங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஜாதகத்துல ஒரே மாதிரி திசை நடக்காது, புத்தி நடக்காது. ஒண்ணும் இல்லைங்க, நம்ம உடம்புல 9 நவகிரக கொள்கை இயங்குதுங்க. இப்ப எது யோகமான கிரகமோ அந்த யோகமான வரும்போது அந்த யோகமான நேரம் விஷயம் நடக்குது. எது பலவீனமோ அந்த பலவீன காலம் வந்து அந்த பலவீனத்தை நம்ம சந்திக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும். சரி, இந்த மாசம், இந்த வருஷம், இந்த வருஷத்துல இந்த மாசத்துல நல்ல நேரம் இருக்கு.
இப்ப இந்த கிரகத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன செய்யணும், கரெக்டா ஃபாலோ பண்ணி போகும்போது கண்டிப்பா ஜெயிக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா இந்த கலியுகத்துல பிறந்தா நம்ம கர்மா இருக்கும். சில பேர் அது பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டே இருப்பாங்க. ஏன்னா சில பேர் தனுசு ராசி என்னமா சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது நீ என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா ஜாதகத்துல தசாபதினு ஒண்ணு இருக்கு, அதுக்கான மாற்றம் கண்டிப்பா இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ பொது பலனா பாருங்க, உங்க ஜாதக தசாபதி எடுத்து பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப பாருங்க, சுக்கிரன் குரு சேர்ந்து இருக்கு ஏழாம் இடத்துல. ஒண்ணும் இல்ல, 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலமா இருக்கும்போது, 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது, 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தை சனி போய் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்திலையும் குடும்பத்திலையும் வருமானத்திலையும் பொருளாதாரம் இறுக்கி பிடிச்சிப்போம். அப்படியே சேமிப்பு நீங்க ஒரு பிளான் கொண்டு வச்சிருப்பீங்க, இவ்வளவு பணம் சேமிக்கலாம் பண்ணலாம் சரி, ஒரு பிளான் போட்டு போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அங்கே ஆப்போசிட்டா இருக்கும். ஒன்னும் இடத்துலையும் சரி, பூமியிலையும் சரி, கடன்லையும் சரி, பகையிலையும் சரி, ஏதாச்சும் ஒரு வழக்கு கண்டிப்பா உண்டு பண்ணிருக்கோம். ஒண்ணும் இல்லை, யாருக்கு சாதத்துல சூப்பரும் சரி இல்லையோ, இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா இருக்காது. நல்ல வேலையில பிரச்சனை இருக்கும், உடைய மேலதிகாரி வேலை பார்க்கறதுல பிரச்சனை, ஒரு கலகம், போட்டி, போராட்டம், இது மாதிரி தடங்களை பார்க்கக்கூடிய விஷயமா கொண்டு காட்டி போடுவோம். ஒன்னும் இல்லை, இப்ப ஆசைப்பட்ட பணம் பொருள் இவ்வளவு வரணும், இந்த இடத்த விட்டு இவ்வளவு காசு பணம் வரணும், அது தடங்களை அப்படியே மந்தமா சோம்பேறியா அப்படியே உட்கார வச்சிருக்கோம். ஒன்னும் இல்லை, குடும்பத்துல யாரு அம்மா இருக்காங்களா, அம்மாவுக்கு சோம்பேறியா இருக்கும். வண்டி வாங்குறது வீண் செலவு வந்துகிட்டே இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எதிரி பகை, வீண் விவாகம், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. திருமணம் தள்ளி போறது, தொழில் உத்தியோகம் மந்தமா இருக்குது, படிக்கக்கூடிய மாநிலம் படிப்புகள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாம ஒரு தடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு தடங்களை கொடுத்து எதுவுமே ஒரு நிவர்த்தி இல்லாத தன்மைக்கு தள்ளி இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. நான் இதை ஏன் சொல்றேன்னா, தனுசு ராசியை பொறுத்தவரை அதிக ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த குருசுக்குரிய இணைவு சொல்றேன் பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் பாருங்க 11 ஒரு இணையும் போது ஏதோ ஒரு பெருசா பணம் கிடைக்கணும், இப்ப கிடைக்கும்னு நான் சொல்லுவேன். இப்படி பெருங்கொண்ட பணம் ஏதோ ஒரு வகையில இந்த சுக்கிர பேச்சில உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் வருஷத்துல ஒரு வாட்டி தான் இணையும். அப்ப இணையும் போது குரு பார்ப்பது நேரம் உங்க ராசி எல்லாமும் பார்க்குது, சுக்கிரனும் பார்க்கறாரு, குருவும் பார்க்கறாரு. குரு பார்த்தா என்ன ஆகும், கோடி நன்மை வரணுங்க. ஏன்னா நல்ல ஒரு அமைப்புல இருக்கிற சுக்கிரன் நீ நட்சத்திரம் பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். அப்ப இந்த சுக்கிர பேச்சு நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, மேக்சிமம் நான் சொல்றேன் உங்களுக்கு 10ஆம் தேதியில இருந்து பாருங்க, எப்படி மே மாசம் 19 இருந்து 30க்குள்ள நான் சொல்றேன், பணம் பொருள் நகை சேமிப்பு சூப்பராகும். எவ்வளவு பெரிய கடன் அடைச்சிருக்கீங்க, நான் ஓப்பரா சொல்றேன். இந்த குரு சுக்கிர இணைவால சொல்றேன். வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு ரிசல்ட் எடுப்பீங்க, நல்ல ஒரு அமைப்பு வரும், நல்ல ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரலாம். எப்படி அரசாங்க வேலை வரலாம், இல்ல தனியார் நிறுவனத்துல கணவனோ மனைவியோ ஒரு ப்ரமோஷனுக்கு போகலாம், இது நடக்கும். ஏன்னா 7ங்கிறது மக்களுடைய தொடர்பு. அரசாங்க வேலையோ தனியார் வேலை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்ல ஒரு வருமானம் இருக்கும். உடம்பு ஆரோக்கியத்துல ஹெல்த்ல எத்தனை ஒரு மருத்துவமனை கூட இப்ப மருத்துவ செலவு இருக்காது. 6க்கும் 11 சேர்ந்து இருக்காலும் இந்த செலவு இருக்காது, வேற ஒண்ணும் கிடையாது. பணம் பொருள் சேமிப்பு அதிகமா இருக்கும். நான் சொல்றேன் இந்த டேட்டுக்குள்ள, நான் சொல்ல ஜூன் 8க்குள்ள சொல்றேன். நிறைய ஒரு மாற்றம் இருக்கும். அப்பா சொத்து தாத்தா சொத்துல உள்ள வழக்குகளை ஜெயிக்கலாம். ஏன் வழக்குக்குள்ள அதிபதி யாரு, புதன் தானே. எவ்வளவு சுக்கிர பேச்சுல புதன் வந்து உங்க ராசியை தொற்றுவார், கண்டிப்பாக வழக்குல ஜெயிப்பீங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்க மேல கணவன் மனைவி கேஸோ ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, இடம் ஏதோ ஒரு கேஸ் அந்த கேஸை ஜெயிக்கக்கூடிய யோகம் வருது. மெயினா அந்த சுக்கிர பேச்சுல திருமணம் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும், நான் சொல்ல விட்டுட்டேன். கண்டிப்பா திருமணமும் குழந்தை பாக்கியம் பர்ஃபெக்டா பரிபூர்ணமா ட்ரீட்மெண்ட் எடுக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த விசா, வெளிநாட்டு வேலை பார்க்கல, இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா வேணும். குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்கு, அதனால சொல்றேன் எல்லாமே அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரணும். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை எடுத்து பாருங்க, அடிக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு, எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கீங்களோ உங்க ஜாதகத்துல பாருங்க, எந்த கிரகம் யோகம் எந்த கிரகம் பார்த்துக்கிட்டு நீங்க லாட்டரி எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. புதுசா தொழில் பண்ணாலும் தொழில் அமைப்பு நல்லா இருக்கும். ஏன்னா தொழிலுக்கான அதிபதி எப்படி பார்த்தா அந்த சுக்கிர பயிற்சி வரும்போது ராசி 7ஆம் இடத்துக்கு போயிடுவார் ஒரு சில இடத்துக்கு அப்புறம். அப்ப தொழிலும் நல்லா அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு. மெயினா ஒன்றும் இல்லை, இப்போ தனுசாதில இருந்து ஆசிரியர் வேலை எத்தனை பேர் பார்ப்பீங்க, செம்மையா இருக்கும். அடுத்து ஐடிஎஃப்ல எத்தனை பேர் இருக்கீங்க, செம்மையா இருக்கும். இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. மருத்துவர்கள், கெமிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, இசை ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தான் அழகா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா பெண்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வரும். ஆனா கெட்டது நான் சொல்ல முடியல, அந்த குரு சுக்கிர யோகங்கிறது இது வருஷத்துல ஒரு வாட்டி இந்த யோகங்கள் வரும், கண்டிப்பா வேலை செய்யும். நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, மூவ் பாருங்க, எல்லாமே வெற்றியமாகும். இப்ப நட்சத்திர பலமாக மூல நட்சத்திரம் பாருங்க, எதுவுமே பாருங்க, எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம். அந்த மூல நட்சத்திரங்கிறது பொதுவா ஆஞ்சநேய பாபாவுடைய பிறந்த நட்சத்திரம்.
அப்ப எதுலையுமே திறமை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு நல்ல ஒரு பயங்கரமான திறமையான உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு, நீங்க கவலையப்படாதீங்க. எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா அவர் போனது இதுக்கு முன்னாடி பூரத்துல போனார், இப்ப மகத்துல வந்து இறங்கிட்டார். ஒண்ணு இல்ல, கடன், பகை, வம்பு, வழக்கு, கேசு, பிரச்சனை, வழக்கு எல்லாமே தடங்களா பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு 4 மாசமா எல்லாமே தடங்கள். இதுல தான் சரியா அமையல, வேலை இல்லை, உத்தியோகம் இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தது. ஏன்னா இந்த மகனத்துல அந்த மூலத்துல போவாங்களா. ஏன்னா உங்க மூலத்துல பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதகம் ஊத்தி, இனிமே எந்த ஒரு தடங்களும் வராது, மருத்துவ செலவு வராது, கடன் இருக்காது, பகை இருக்காது, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், சுபகாரியம் நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும், தொழில் பண்ணுவீங்க, எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம். மருத்துவத்துறை, கெமிக்கல் துறை, அடுத்து வண்டி வாகனத்துறை, நெருப்பு சார்ந்த துறை, இது எல்லாமே நல்லா இயங்க போகுது. அப்ப எதுவுமே தைரியமா இருங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். அடுத்து பூராட நட்சத்திரம், இதுலையுமே நல்ல ஒழுக்கமான குணம் இருக்குங்க. ரொம்ப பிடிச்சது இந்த ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், எதை எப்படி செய்யணும், எப்படி பயங்கரமா சிந்திச்சு செயல்படணும் உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, புராண நட்சத்திரம் எல்லாமே வெற்றியா மாறும். எதை எடுத்தாலும் சரி, எப்படி எதை எடுத்தாலும் வெற்றியா மாறும் புராண நட்சத்திரம். ஏன்னா சுக்கிர பகவான் குரு சுக்கிர தொடர்றது இந்த கொஞ்சம் ஜூன் மாசம் 8ஆம் தேதிக்குள்ளதான். இந்த ஜூன் மாசம் 8க்குள்ள உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். தயவு செய்து சொல்றேன், ஜாதகத்தை பார்த்துருங்க. கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதியில கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இப்ப கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிர் இருக்காது, வம்பு இருக்கு, வழக்கு இருக்காது, நிறையவே இருக்கு. மறுபடியும் ரீமெண்ட் பண்ணி ஜாதகத்தை பார்த்துங்க. இப்ப பார்த்துருந்தா கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு யோகம் இருக்கு ஜூன் 8க்குள்ள. வருமானம் இருக்கும், வேலை நல்லா இருக்கும், லாபம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவீங்க, திருமணம் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா பரிபூர்ணமா இருக்காம ஜாதகத்துல அந்த யோகம் அந்த தசாபதி நடக்க மட்டும் பார்த்துங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்து உத்திராடத்துக்கு குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாற்ற மாட்டீங்க, எல்லாம் அறிவை சிந்திப்பீங்க, எல்லாமே குடும்பம் ஃபேமிலி எல்லாமே இழந்துருவீங்க. எல்லாமே இப்ப எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எதை எடுத்தாலும் சரி, இப்ப நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் நல்லா இருக்கும், நல்ல காரியம் நடக்கும், கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், மறுபடியும் எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்கம், தலைமை பொறுப்பு, வேலை உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. யார் உத்திராடத்துக்கு உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது.